அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மீனை வச்சு மீன் பொடி மாசாங்க பண்ண போகிறேன். அதுக்கு துண்டாக எடுத்துருக்கேன் பாருங்கள். துண்டாக எடுத்து எல்லாம் பண்ணா மீன் துண்டுங்க. துண்டாக ஒரு 6-7 துண்டு எடுத்துருக்கேன். எடுத்து மஞ்சத்தூள் போட்டு அப்படியே நான் வேக வச்சுட்டு தான் இந்த மீன் பொடி மாசம் செய்யணும். வேக வச்சுக்கலாம். அரை வேக்காடா வெந்த உடனே நான் எப்படி செய்யுதுன்னு மட்டும் மீனை முள்ளெல்லாம் சைடு முள் மட்டும்தான் இருக்கும். அந்த பண்ணா மீன் நல்லா துண்டு துண்டாக தான் லட்டு மாதிரி இருக்கும். ஆனால் சைடு முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பாருங்கள் ஊற்றி விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றேங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா முட்டை பொடி மாசம் மாதிரி மீன் பொடி மாசம் சூப்பராக இருக்கும். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிக்கீரை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு, சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுட்டேன். கடலெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன தேவையோ சேர்த்துங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்திலே செய்யுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டேன். அதோட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கணுங்க. எப்படி பொடி மாசம் நம்ம செய்வோம் அதே மாதிரியே ஒரு அரை வேக்காடு நல்லா எல்லாம் வெந்துடணும். நல்லா அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேகட்டும். மோட்ரு தாங்க ஓடுது, அதனால் கொஞ்சம் காதில் உள்ள நினச்சிக்காதீங்க. மோட்ரு போட்டோம் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மீனை இது பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மீன் கவுச்சிங்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்ததுனால காரம் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ சேர்த்துங்க. அதனால் நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. வாசம் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதோட நம்ம க்ளீன் பண்ணி மீனை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சதை உள்ள மீனாக செஞ்சிங்கன்னு எங்களை பொடி மாசு சூப்பராக இருக்கும். மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் பண்ணா மீன் எடுத்துருக்கேங்க. மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. லைட்டாக அப்படியே இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு அழகாக எல்லாமே மீன் அந்த வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதனால் லைட்டாக அடுத்த சிம்முலேயே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மீன் பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொதிக்க சோத்தை வச்சு இதை மேலே கொட்டி அப்படியே